அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் எஸ்எல் தகடூர் தமிழச்சி. இன்றைக்கான கதையை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னதான் ஒரே வயிற்றில் பிறந்து ஒன்றா வளர்ந்தாலும் அவங்களுக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதான் செய்யுது இல்லைங்களா? எந்த வீட்டில் அண்ணனும் தம்பியும் அடிச்சுக்காமல் இருக்காங்க, அக்காவும் தங்கச்சியும் அடிச்சுக்காமல் இருக்காங்க, யாருக்கு பொறாமை அப்படின்ற இல்லாத ஒரு பாகுபாடோடு சந்தோஷமாக வாழ்கிறாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். எந்த விதமான தெய்வ பிறப்பே இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு சின்ன பாகுபாடாது இருக்க தான் செய்யுது. அந்த மாதிரி இந்த கதையிலும் அக்கா தங்கைகள் வராங்க, அவங்களுக்குள்ள ஒரு பாகுபாடும் வருது, பொறாமையும் வருது. அது எதனால் வருது, அது எப்படி நிவர்த்தி ஆகுது அப்படின்றது தான் இந்த கதையில் பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு ஊரில் ஒரு அப்பா அம்மா, அவங்களுக்கு 2 பெண் பிள்ளைகள். அவங்க பார்க்குறதுக்கு எப்படி இருக்காங்க அப்படின்னா, ஒரு காம்பஸ் வச்சு வட்டம் போட்டால் எப்படி இருக்கும் முகம் ரவுண்டாக, அந்த மாதிரி ரொம்ப வட்டமான முகம், பார்க்குற அனைவரையும் சுண்டி இழுக்கிற கலர், இன்னொரு முறை பார்க்க மாட்டோமா அப்படி ஏங்கும் முகம். இதெல்லாம் பார்க்கும்போது எல்லாருக்குமே அந்த பொண்களை பார்க்கும்போது ரொம்பவுமே பொறாமையாகவும் இருக்குது, ஆச்சரியமாகவும் இருக்குது. ரொம்ப 6 அடி கூந்தல், பார்க்க அளவான உடல், எல்லாமே கடவுளால் செதுக்கப்பட்ட சிலை மாதிரி இருக்காங்க 2 பேருமே. பார்க்குறதுக்கு 2 பேருமே ஒன்று போல் இருப்பாங்க. ரெட்டை பிறவிகளா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. பெரியவள் சின்னவளை விட 2 வருஷம் மூத்தவ. இவங்க 2 பேருக்குமே கல்யாண வயதும் எட்டுது. அப்போ பெரியவளுக்கு திருமணம் பண்ணலான்னு நினைக்கிறாங்க. பெரியவள் பேர் வித்யா, ரெண்டாவது பேர் ரெண்டாவளோட சிறிய மகளோட பேர் விபா. சரிங்களா? வித்யாவுக்கு திருமண ஏற்பாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் அவங்களோட அப்பாவுக்கு வருது. இருந்தாலும் அவங்க அப்பா என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவங்க பொண்ணுக்கிட்ட போய், இப்போ இருக்கிற ஜென்ரேஷனை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும், நாங்கள் பார்க்குறத விட நீ பார்த்த அப்படின்னா உனக்கு ஒரு பெட்டரான ஒரு லைஃப் பார்ட்னர் கிடைப்பாங்க அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். அதனால் உனக்கு பிடிச்ச மாப்பிள்ளையே நீயே தேடி கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு வித்யா கிட்ட. அதுக்கு வித்யா ரொம்ப சிம்பிளாக, அதுக்கான மூவ் நீங்களே ஸ்டார்ட் பண்ணுவீங்கன்னு நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சாதாரணமாக சொல்லி முடிக்கிறான். அதை கேட்ட உடனே அவரோட அப்பா ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்கார். என்னதான் தன்னோட பிள்ளைங்களுக்கு எல்லா விதமான சுதந்திரங்களும் கொடுத்து வளர்த்தாலும் தனக்கான முடிவுகளையும் தன்னோட பேரண்ட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நம்ம பேரண்ட்ஸ் நம்மளுக்கு நல்லது தான் செய்வாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு அவங்க அப்பா கிட்ட அவரோட சாய்ஸை கொடுத்துட்றா. அவரும் ஒரு அழகான, அறிவான, ரொம்பவுமே பொறுமையான ஒரு பையனை பார்த்து கண்டுபிடிக்கிறாரு. அவன் பேர் விக்ரம். அவன் மற்ற இருக்கிற வீட்டில் இருக்கிறவங்கள பிடிச்சதை விட வித்யாவுக்கு விக்ரமை ரொம்பவுமே பிடிச்சு போச்சு. உடனே கல்யாண ஏற்பாடும் நடக்குது. அந்த கல்யாணத்து ஏற்பாடில் என்னென்ன தேவைகளோ, கல்யாண வீட்டில் முதல் நாள் பெண் பார்க்கும் படலத்தில் இருந்து அடுத்த நாள் நகை வாங்குறதா இருக்கட்டும், தாலி செய்கிறதா இருக்கட்டும், இல்லைன்னா துணிமணிகள், இந்த மாதிரி எல்லாமே, ரிசப்ஷனில் அங்கே டெக்கரேஷன், ஃபுட்டு, காலையில் கல்யாணம், அவங்களுக்கான ரிட்டன் கிஃப்ட்டு, என்ன சாப்பாட்டில் என்ன லிஸ்ட்டு போடலாம் அப்படின்ற வரைக்கும் எல்லாத்தையுமே ஒரு பட்டியல் போட்டு வைக்கிறா அவரோட தங்கை விபா. எல்லாத்தையுமே ஆர்டர் படி ரொம்ப அழகாக ஆர்கனைஸ் பண்ணுறா. நம்ம எல்லோரும் நினைப்போம், ஆர்கனைஸ் பண்ணுறது என்ன பெரிய விஷயமா, அது செலவு செய்கிறது அவங்க அப்பா தானே அப்படின்னு. எல்லாருக்குமே தெரியும், பணத்தை கூட ஓரளவுக்கு கொடுத்து சமாளிக்கலாம். ஆனால் எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் ரொம்ப தெளிவாக ஒரு பட்டியலை தயாரிக்கணும் அப்படின்னா ஒரு விதமான கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும் இல்லைங்களா? அதை கல்யாணத்தை முன்ன நின்று நடத்தின ஒவ்வொருக்கும் அதோட வேல்யூ ரொம்ப நல்லாவே புரியும். சரி, அந்த மாதிரி எல்லாத்தையுமே தான் பார்த்துக்கிறதா விபா அதுக்கான முழு பொறுப்பையும் ஏற்றுக்கிறா. ஏன்னா வித்யாவுக்கு லீவ் எடுக்கிறதுக்கு முடியாது, கல்யாணத்துக்கும் லீவ் எடுக்க வேண்டி இருக்கிறதுனால 2 மாதத்துக்கு முன்னாடியிலிருந்தே விபா எல்லாத்தையுமே பட்டியல் போட்டு அதுக்கேற்றப்பில் கரெக்டாக மூவ் பண்ணிக்கிட்டும் வரா. அப்போ எல்லா பர்ச்சேஸும் முடியுது. ஒரு மயில் நிற
ஒரு நெக்லஸ் மட்டும் வாங்குறா விபா. என்னத்துக்கு அப்படின்னா, இது வந்து என் அக்காவுக்காக வாங்கி கொடுக்குற கடைசி கிஃப்ட்டு. இது ரொம்ப ஸ்பெஷல். அவளுக்காக நான் வந்து தேடி தேடி அலைஞ்சு எடுத்தது. இது வந்து என்னோடய அக்காவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து அவகிட்ட கொடுக்கும்போது, அக்கா பிரிஞ்சு போகிறதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்களில் கண்ணீர் கலங்குது. அதோட அந்த கிஃப்ட்டையும் அவகிட்ட கொடுத்துட்டு அவள் போயிடுறா. அவள் கண் கலங்கினதை பார்த்து அவங்களோட ஃபேமிலியில் இருந்த எல்லாருமே ரொம்பவுமே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த ஃபீலிங்கோட கல்யாண நாளும் வருது. எல்லா வேலைகளையும் பரபரப்பாக ஓடி ஓடி எல்லாத்தையுமே செஞ்சு முடிக்கிறா. அப்போ அந்த விக்ரமோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வீட்டுக்கு ஆண் பிள்ளைக்கு ஆண் பிள்ளையாகவும் பெண் பிள்ளைக்கு பெண் பிள்ளையாகவும் எல்லா வேலைகளும் சக்கரமாக ரொம்ப அருமையாக செஞ்சு முடிச்சிட்ட. கண்டிப்பாக உன்னை வந்து நாங்கள் பாராட்டியே ஆகணும். உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறதுக்கு யாருக்கு கொடுத்து வச்சுருக்க போதோ வா நம்ம 2 பேரும் ஃபோட்டோ எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு அவங்களோட வருங்கால அத்தை வந்து 2 பேரும் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்து ரொம்ப சந்தோஷமாக அந்த கல்யாண நாள் முடியுது. ரிசப்ஷனும் ஈவினிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எல்லா வேலைகளும் முடிச்சுட்டு அப்பா ஒரு வேலைக்கு எல்லாமே சந்தோஷமாக செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு திருப்தியோடு போய் ஒரு சேரில் உட்காந்து அவங்களோட அக்காவையும் அவங்க மாமாவையும் ரசிக்கிறாள். அப்போ தான் விக்ரமம் முழுமையாக பார்க்குறா. என்ன அப்படின்னா, பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கான். அவளோட அக்கா எப்போவுமே ஏஞ்சல் தான். ஆனால் இந்த கல்யாண கோணத்தில் இன்னமும் அழகாக தெரிகிறா. அவள் மயில் நிறத்தில் ஒரு பார்டர் வச்ச க்ரீன் கலரில் அங்கங்கே ஒரு மயில் நிற பூக்கள் போட்டு ஒரு சாரியோடு நிற்கிறா. அதுக்கு மேட்சிங்காக அவளோட தங்கை ப்ரெசன்ட் பண்ண அந்த நெக்லஸும் போட்டுட்டு நிற்கிறா. பார்க்குறதுக்கு தேவலோக பெண் மாதிரி இருக்கா. விக்ரமையும் குறை சொல்ல முடியாது. பார்க்குற எல்லாத்தையுமே இன்னொரு முறை திரும்பி வைக்கும் அளவுக்கு அழகு. ரொம்ப பொறுமையாக தன்னை பார்க்க வந்த நண்பர்களுக்கிட்டேயும் சரி, தன்னோட வீட்டு மக்கள்கிட்டேயும் சரி, தன்னோட மனைவியாக இப்போ வந்திருக்கிற மனைவி வீட்லேயும் சரி ரொம்ப பொறுமையாகவும் ரொம்ப பொறுப்பாகவும் எல்லாருக்கும் பதில் சொல்கிறாரு. வித்யா நடுவில் ஏதோ பேசும்போது அவர் வந்து வித்யாவை விட கொஞ்சம் எப்படின்னா நார்மல் ஹைட்டை விட கொஞ்சம் அதிகமான ஹைட்டு. அதனால் அவள் சொல்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ரொம்ப பொறுமையாக குமிஞ்சு அதை காதில் வாங்கிக்கிட்டு அதுக்கான பதிலை சொல்கிறாரு. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் பார்க்கும்போது விக்ரமை பார்க்கும்போது அவளுக்குள்ள ஒரு அட்ராக்ஷன் உருவாகுது. அது அவள் வந்து அவங்க அக்கா பிரிஞ்சு போகிறாளே அப்படின்ற ஒரு ஏக்கம் மாதிரி அவருக்கு தெரியல. ஒரு விதமான பதட்டம் உருவாகுது. இது என்னவா இருக்கும் அப்படின்னு அவள் யோசிக்கிறாள். சொல்லப்போனால் நம்ம அக்காவுக்கு ரொம்ப நல்ல வாழ்க்கை கிடைச்சிருச்சு அப்படின்ற ஒரு சந்தோஷமா, இல்லை நம்ம அக்காவுக்கு அழகான ஒரு மாப்பிள்ளை கிடைச்சிட்டானே அப்படின்ற பொறாமையா அப்படின்னு அவளுக்கு புரியல. அப்போ கொஞ்ச நாள் போக போக அவளுக்கு அது புரியும், பொறாமை தான் அப்படின்ட்டு. கொஞ்ச நாள் போகிறா. அவளும் கல்யாணம் முடிஞ்சு அவங்களோட மாப்பிள்ளையோடு சேர்ந்து கனடாவில் போய் செட்டில் ஆகிடுறா. ஒரு கொஞ்ச நாள் போய்கிட்டே இருக்குது. அவளுக்குள்ள அந்த கோபம் வந்து பொறாமைக்கு மேலே பொறாமையாக மாறிக்கிட்டே இருக்குது. என்னடா நம்ம அக்காவுக்கு இவ்வளோ அழகான ஒரு பையன், எப்படின்னா பார்க்கவும் சரி, அறிவிலும் சரி, அந்தஸ்திலும் சரி ரொம்ப உயர்ந்த இடம், அந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை நம்மளுக்கு கிடைப்பானா அப்படின்னு அவளுக்குள்ள ஒரு கேள்வி இருக்குது. அப்புறம் ஒரு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வித்யா மேலே ரொம்ப பொறாமையாக அவளுக்கு வர ஆரம்பிச்சிருது. கொஞ்ச நாள் தான் ஆகுது. அப்போ அவங்களோட அம்மா வந்து அவங்க அப்பா கிட்ட, ஏங்க 2வது பொண்ணுக்கு ஒரு நல்ல வரனாக பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டா நம்ம வேலை முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இருமா, ஃபஸ்ட்டு பொண்ணுக்கு இப்போ தான் ஆடம்பரமாக கல்யாணம் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம வந்து ஓரளவுக்கு பொருளாதார ரீதியாக வந்து ஒரு கொஞ்சம் ஸ்டாண்ட் ஆகிடலாம். அதுக்கப்புறம் விபாவுக்கு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே எதிர்பாராத விதமாக ஒரு நல்ல இடத்துல இருந்து ஒரு வரன் வருது. அங்கே பேசும்போதும் சரி, ரொம்ப எப்படின்னா விக்ரம பார்க்குறத விட ரொம்ப அழகாக இருக்கான். உடனே விபாவுக்கு ஒரே ஒரு சாட்டிஸ்ஃபைடு என்னென்னா, விக்ரமை விட இவன் சூப்பராக இருக்கான், அவனை விட இவன் வந்து ரொம்பவுமே ரொம்ப பெரிய செல்வந்தர், மற்றவங்கள காட்டுறதை விட இவன் வந்து ரொம்ப பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்டாக இருக்கான். இதெல்லாம் பார்த்த உடனே, வித்யா, உன்னை விட விக்ரம்
விக்ரமை விட சூப்பரான மாப்பிள்ளை எனக்கு கிடைச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு இவளே புகழாரம் சூட்டிக்கிறா. கல்யாண நாளுக்கு பக்கம் நெருங்கிக்கிட்டு வருது. உடனடியாக நிச்சயதார்த்தமும் முடியுது. முடிஞ்ச உடனே அவங்க அக்காவுக்கிட்ட கல்யாணத்துக்காக கனடாவிலேருந்து அக்காவும் அம்மாவும் வராங்க. விபா வந்து அவங்கக்கிட்ட அதிகமாக பேசுறது கிடையாது, ரொம்ப அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். அவங்க அக்கா என்ன நினச்சிக்கிறார் அப்படின்னா, வித்யா வந்து கல்யாணமாகி போனதுனால அந்த பிரிவை தாங்க முடியாமல் வீட்டில் யார்கிட்டயும் ஒழுங்காக பேச மாட்டேங்கிறா, நம்மக்கிட்டேயும் அவாய்ட் பண்ணுறா அப்படின்னு வித்யா நினச்சிக்கிறா. ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவளுக்குள்ள ஒரு சந்தோஷம் விபாவுக்கு. என்னென்னா, எல்லாத்தையும் விட நம்மளுக்கு தான் பெஸ்ட்டான மாப்பிள்ளை கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் சரி கல்யாணம் பக்கத்தில் வந்துருச்சு, லீவு வேறு கிடைக்காது, அதனால் இப்போவே பர்ச்சேஸ் எல்லாம் எப்படி முடிக்கிறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு வித்யா சொல்லும்போது விபா அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, அதை நாங்கள் பார்த்துக்குறோம், நீ விட்டுரு அப்படின்ற மாதிரி பேசுகிறா. பேசினோடனே அவங்க அம்மாவுக்கு வந்து ஒரு மாதிரியாகிடுது. என்ன வித்யா கிட்ட போய் விபா இப்படி பேசிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு. அவள் வந்து தன்னோட பிரிஞ்சு போன கஷ்டத்தால் இப்படி பேசுகிறான்னு சொல்லிட்டு எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்க. உடனடியாக எப்போவுமே வந்து விபா நிச்சயதார்த்தம் ஆனதுலேருந்து அவங்க வருங்கால கணவர்கிட்ட ஃபோனில் மட்டுமே பேசிகிட்ருக்கா. மணிக்கணக்கில் பேசுவாங்க. நிச்சயதார்த்தம் முடிஞ்சு கல்யாண வரவேற்பும் ஆரம்பிக்குது. அப்போ வந்து அவனும் இறங்கி வரான். வரும்போது எப்போவுமே ரொம்ப ஃபோன்லேயே பேசிக்கிட்டு இருந்த ஒரு தன்னோட வருங்கால மனைவியை பார்க்கலான்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆவலாக வருவாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கான். ஆனால் அவன் வந்து நேரடியாக விபா கிட்ட வராமல் விக்ரம் கிட்ட நின்று 1/2 மணி நேரமாக பேசிக்கிட்டு இருக்கான். அது கேட்டு அதை பார்த்துக்கிட்டே இருந்த விபாவுக்கு ஒரே கோவம். நம்ம இங்கே நிற்கும்போது ஏன் விக்ரம் மாமா கிட்ட போய் இவ்வளோ நேரம் பேசுகிறான், என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய் பக்கம் போகும்போது தான் விக்ரம் வந்து அவங்களோட வருங்கால மாப்பிள்ளையை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். இவன் வேறு யாரும் கிடையாது, என்னோட நெருங்கிய நண்பன், எனக்கு இவனை ரொம்ப பிடிக்கும். நான் கல்யாணம் ஆகி போனதுலேருந்து வித்யா விபாவுக்கு வந்து ரொம்ப அழகான, ரொம்ப அறிவான, என்னை விட சிறந்த இடத்துல ஒரு மாப்பிள்ளையை தேடி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு என்னை நச்சரித்து என்னால் ஒழுங்காகவே அவளை தூங்கக்கூட விடமாட்டா. என்ன அப்படி அவளோட டார்ச்சர் தாங்க முடியாமல் என்னை விட பெஸ்ட் இவன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட நண்பனை உனக்கு பேசி முடித்தேன் அப்படின்னு சொல்லுவான். அதை கேட்ட உடனே விபாவுக்கு என்ன பண்ணுறது என்ன சொல்கிறதுனே புரியல. ஒரு நிமிஷம் ஆடாமல் சிலை மாதிரி நிற்கிறா. அப்போ தான் வந்து வித்யா சொல்கிறா, நான் வந்து உனக்கு கல்யாணத்துக்கு முன்ன நாள் தான் இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றத உங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லியிருந்தேன். இது வந்து அப்பா அம்மா அத்தை மாமா எல்லாருக்குமே தெரியும், யாருமே உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அவளுக்கு அழுகவும் முடியல, தன்னோட குற்றத்தை வெளிப்படுத்தவும் முடியல, பொறுமையாக இருக்கா. அப்போது அவளோட அறைக்கு போய் தனியாக உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ வித்யா வரா, வந்து ஒரு பெட்டியை தள்ளிக்கிட்டு வரா ரொம்ப கஷ்டப்பட்டு. அந்த பெட்டி உள்ளே வந்த உடனே விபாவை கூப்பிட்டு, விபா இது என்னோட உனக்கு கல்யாண கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓப்பன் பண்ணி உள்ளே பார்த்தா ரொம்ப விலை உயர்ந்த பட்டு புடவை. அதுக்கு மேட்சிங்காக வைர அடிகைகள் வைர வளையல்கள் எல்லாமே விலை உயர்ந்ததாக இருக்குது. செப்பல்லிருந்து அவள் யூஸ் பண்ணுற கல்யாணத்துக்கு பயன்படும் அனைத்து பொருட்களையுமே அந்த பெட்டிக்குள்ளே அடங்கி இருந்தது. அதை பார்த்த உடனே இது வந்து நான் கல்யாணம் ஆகி போனதுலேருந்து உனக்காக ஒவ்வொன்றும் பார்த்து நான் வாங்கி வச்சேன் உன் கல்யாணத்துக்காக அப்படின்னு சொல்லுவாள். அவருக்கு கண்ணீர் முட்டிக்கிட்டு வருது. சரி நாளைக்கு கல்யாணம், பொறுமையாக நீ வந்து நல்லா படுத்து தூங்க அப்படின்னு சொல்லிட்டு வித்யா கிளம்பி போயிடுறான். விபா வந்து தனியாக போய் வெளியே போர்ட்டிக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்கா. அப்போ வந்து அவங்களோட அப்பா வரா. என்ன புது பொண்ணை ரொம்ப திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்கும்போது கண்களில் தண்ணீர் வழிஞ்சி போகுது. உடனே அவரோட அப்பா என்னவாக இருந்தாலும் சொல்லு, அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அப்போ வந்து நான் விக்ரம் மாமாவை பார்த்து ரொம்பவுமே பொறாமப்பட்டேன். வித்யாவை பார்க்கும்போது ரொம்பவுமே எனக்கு அவள் பொறாமையினால் அவன் மேலே எனக்கு ரொம்ப கோவம் வந்து அவளை வந்து ரொம்ப அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நான். அது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்றது எனக்கு இப்போ நல்லா புரியுது. நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட அழுந்துக்கிட்டே நிற்கிறா. அப்போ வந்து அதில் ஒரு தப்பும் கிடையாது. பொறாமைப்பட்ட அப்படின்றத விட அந்த குற்றத்தை நீ ஒத்துக்கிட்ட பார்த்தியா, அதுவே போதும். மனுஷனாக பிறந்த எல்லாருக்குமே போட்டி பொறாமை பயம் துக்கம் எல்லாமே வரும்.
அதிலிருந்து அது என்னோட தவறு அப்படின்னு சொல்லிட்டு அவன் புரிஞ்சுக்கிட்டு அதை திருத்திக்க ட்ரை பண்ணுறான் பார்த்தியா, அவன் தான் உண்மையான மனுஷன். நீ உன் தப்பை உணர்ந்துட்ட, இதுக்கப்புறம் உனக்கு குற்ற உணர்ச்சிகள் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அவளுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணிட்டு போகிறான். அப்போ தான் அவளுக்குள்ள ஒரு மன தெளிவு வருது. அப்போ தான் அவகிட்ட இருந்த கசடு, குற்றம், குரோதம் எல்லாமே காற்றின் வழியாக பறந்து போயிடுது. அவள் சந்தோஷமாக தன்னோட அக்கா மாமாவோட சேர்ந்து திருமணத்தை சந்தோஷமாக முடிச்சுக்கிறாங்க. இந்த கதையும் இதோட முடியுது. இந்த கதையில் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும், மனுஷனாக பிறந்த எல்லாருக்குமே எல்லா விதமான ஃபீலிங்ஸ் இருக்க தான் செய்யும் இல்லைங்களா. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி, ஒருத்தருக்கு கோபம் வரும், ஒருத்தருக்கு பொறாமை வரும், ஒருத்தருக்கு போட்டி வரும். மனிதனாக பிறந்த எல்லாருக்குமே இது எல்லாமே உண்டு. இது எல்லாமே எது சரியானது எது தவறானது அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்க குற்றத்தை அவங்க ஏற்றுக்கிறாங்க அப்படின்னா, ஏற்றுக்கிட்டாவே அவன் மனிதனாக வாழ்கிறதுக்கான தகுதிகள் உண்டு அப்படின்றத நீங்களே புரிஞ்சுக்கணும். ஆனால் இது என்னோட தவறு அப்படின்றத அவன் அனலைஸ் பண்ணவும் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.